மருத்துவர்கள் இல்லாததே சிறுவன் உயிரிழப்பிற்கு காரணம் என்ற தவறான செய்தி பரப்ப வேண்டாம் என்று திருநெல்வேலி அரசு மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலையன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் இறப்பு குறித்து மருத்துவர்கள் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திருநெல்வேலி அரசு மருத்துவமனை முதல் ரேவதி பாலன் ரேடியாலஜி பயிற்சி மருத்துவர் ஊசி செலுத்தியதாகவும் அவருடன் செவிலியர் உடன் இருந்ததாகவும் கூறியுள்ளார். மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ள மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன், காவல்துறையை வைத்து மிரட்ட வேண்டும் என்பது நோக்கம் இல்லை என்றும், குடும்பத்தினர் ரகளை செய்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையை அழைத்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்ததால் புற்றுநோய் பாதிப்பு குறித்த பரிசோதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். சிறுவனை காப்பாற்ற 100% முயற்சி செய்ததாகவும் சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவ்வளோ பேரும் ரொம்ப ரஷ் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லா ஃபுட்டேஜ் எனக்கு இருக்குது. அதனால் நாங்கள் சிகிச்சை அளிக்கணுன்ற தவறான செய்தி பரவக்கூடாது. ஏன்னா நீங்கள் உயரிய அறிவு படைத்தவர்கள். நீங்கள் தான் மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு. எங்களுக்கும் நீங்கள் எல்லா நல்ல செய்தியும் சொல்கிறீங்க. இந்த செய்தியும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். எங்கள் டீமுடைய ஃபெயிலியர் இது கிடையாது.